வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று நான் சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஒரு பேங்க்குக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்றதுக்காக பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்கே பேங்க்கினுடைய நுழைவாயிலில் நிறையா பைக்குங்கெல்லாம் நின்றுருந்துச்சு, ஏகப்பட்ட வண்டிங்க நின்றுருந்துச்சு. ஸோ என்னுடைய பைக்கை நிறுத்துறதுக்கு அங்கே இடம் இல்லை. என்னடா எப்பறம் நிறுத்துறது அப்படின்ட்டு யோசிச்சவன், சரின்ட்டு என்னோடய பைக்கை சாலை ஓரமாக நிறுத்திட்டு அந்த ஏற்கனவே நின்றுருந்த வண்டிங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நான் ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல வண்டியை நிற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன், என்னுடைய வண்டியை நிறுத்துறதுக்கு. அது மாதிரி கேப்பெல்லாம் ஏற்படுத்தி அந்த கேப் ரெடி பண்ணிவிட்டு என் வண்டியை அங்கே சாலை ஓரம் இருந்துச்சுல அதை தள்ளிட்டு வரேன். அதுக்குள்ளே இந்த கோழி குஞ்சை பார்த்தா அந்த கழுகு சர்ன்னு பறந்து வந்து கொத்திட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். அது மாதிரி நான் வண்டியை உள்ளே நிறுத்துறதுக்குள்ளே என்ன பண்ணார், ஒரு நண்பர் வேகம் ஓட்டிட்டு வந்து சர்ன்னு அந்த கேப்பில் வண்டியை நிறுத்திட்டார். நான் அவர் உள்ளே நுழையும் போதே சொன்னேன், சார் இதை நான் வண்டியை நிறுத்தணும் சார் அப்படின்னு. அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வண்டியை நிறுத்திட்டு இறங்கினாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இதை நான் வண்டியை நிறுத்துறதுக்காக அரேஞ்ச் பண்ணது, நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்க, கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு. உடனே ஒரு முறைச்சார் என்ன. அவர் வந்து வெளியில் வர்ற ஒரு எண்ணம் இல்லை, ஒரு முறைச்சார். அப்போ நான் சொன்னேன், சார் வெளியே வாங்க, நான் இங்கே வண்டி நிறுத்துறதுக்காக ஒவ்வொரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு நிறுத்திட்டு போனேன் எப்படி அப்படின்னு. எதுக்கு சார் கத்துறீங்க? என்னை பார்த்தா ஒரு கோவமாக கேட்குறேன். எதுக்கு சார் கத்துறீங்க? கத்தலை சார், நான் சொல்லியும் நீங்கள் நிறுத்திட்டு பேசாமல் வரீங்க, அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் உங்கள் வண்டியை எடுங்க சார், என்னுடைய வண்டியை நிறுத்தணும். இதுக்கு ஒன்று சத்தம் போடுறீங்க, உங்கள் இடம் மாதிரி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவர் வண்டியை சரி வெளியில் எடுத்தார். சரி நான் ஒன்றும் சொல்லலை, என்னுடைய வண்டியை அந்த இடத்துல நிறுத்திட்டு லாக் பண்ணிவிட்டு நான் பேங்க்கு போயிட்டேன். அவரும் அதே பேங்க்குக்கு தான் வர்றாரு, ஒரு வேலை விஷயம் வர்றாரு. நான் நினச்சிருந்தா அங்கே சொல்லி நண்பர், அந்த பேங்க்கில் இருக்கவங்க என்னுடைய நண்பர்கள் தான், அவர்கிட்ட சொல்லி வந்தேன், இவனை கொஞ்சம் நேரம் உட்கார வை அப்படின்னு கூட என்னால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் நான் சொல்லலை. சரி, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அதோடு சரி பிரச்சனையை நம்ம வளர்த்த வேணாம்னு பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் மனசில் ஒரு எண்ணம் மட்டும் உறுத்திட்டே இருந்தது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறான், அது இன்னொருத்தன் வந்து அதனுடைய பயனை அனுபவிக்கிறான் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியல. அவருக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நான் தான் சொல்கிறேன், சார் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சார் இந்த இடம், நான் என்னுடைய வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா, அப்படி சொன்னதுக்கே அவர் முறைக்கிறார். என்ன சொல்கிறது, உன்னுடைய இடமா இது, என்ன நீ வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி முறைக்கிறாரு. ஒருத்தன் கஷ்டப்படுறது இன்னொருத்தன் பலனை அனுபவிக்கிறதா? ஏன் இந்த சாதாரண விஷயத்தை விட்டு கொடுக்கறது கூட அவங்களுக்கு முடியல. விட்டு கொடுக்குறதுன்னு சொல்ல முடியாது, இது சாதாரண நான் என்னுடைய உழைப்பை அவர் திருடுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரலும் அது மாதிரி இருக்குதான். ஒருத்தன் கஷ்டப்படுவான், பலன் இன்னொருத்தன் அனுபவிப்பான். இது நியாயம் இல்லாத ஒன்று. சரி, உங்ககிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகிர்ந்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நாமாச்சும் இந்த மாதிரி மற்றவங்களுடைய பயனை, மற்றவங்களுடைய உழைப்பை திருடாமல் இருக்கலாம், நம்முடைய உழைப்பை விட்டு கொடுக்காம இருக்கலாம். நன்றி, வணக்கம்.